ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. என்ன வகையான பதவியின் கீழே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, லாஸ்ட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலிருந்து மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் நலவாழ்வு மையங்கள் மற்றும் SAAP திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா நவம்பர் 7, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சல்டன்ட் இதுக்கு 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியாக 40,000 கிடைக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் இருக்க போது 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து அட்டெண்டர் ஆர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 10,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்டடிடு மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 8th படிச்சிருந்தாவே போதுமானது. 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபீமேல் தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்கிறாங்க. 13,000 மந்த்லி சேலரியாக கிடைக்கும். 59 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த வேக்கன்சி உங்களுக்கு 11 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பணிகள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப கடிதம் நீங்கள் அளிக்கணும். விண்ணப்பங்கள் நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா நிர்வாக செயலாளர் ஆர் மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639-007 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நவம்பர் 7, 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான குறிப்பை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பணும். மேற்குறிப்பிட்டுள்ள பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. விண்ணப்பத்துடன் வயதிற்கான சான்று, கல்வி தகுதிக்கான சான்று, இருப்பிடச் சான்று, ஜாதி சான்று, வேலைவாய்ப்பு பதிவு சான்று ஆகியவற்றின் நகல்களை இணைக்க வேண்டும். விண்ணப்பதாரர் கண்டிப்பாக விண்ணப்பத்தில் கையொப்பமிட வேண்டும். அசலாக கையொப்பமிட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் விண்ணப்பத்தில் தொலைபேசி எண் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கட்டாயம் நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கடுத்து உங்களுடைய பெயர் குறிப்பிட்டுக்கோங்க, மொபைல் நம்பரையும் குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் நீங்கள் குறிப்பிடணும், டேட் ஆஃப் பர்த் குறிப்பிடணும், குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நம்பரை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 10th அண்ட் மார்க் ஷீட் நீங்கள் இணைக்கணும். அதுக்கடுத்து ரிக்யூர்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர் ஆர்ட் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க, கணவனாக கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி இணைக்கணும். கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்றது கட்டாயம் நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கடுத்து டேட், பிளேஸ் மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு நவம்பர் 7, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சேனல்ஸில் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு மற்றும் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி டேரெக்டாக லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.